அனைத்து ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய கனிவான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான கல்வியாளர்களே, மரியாதைக்குரிய கல்வியாளர்களே, ஆசிரியர் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை பணிவோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வித்யாலட்சுமி பள்ளியில் கீழ்கண்ட வேலைவாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கின்றன. வித்யாலட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளி, வித்யாலட்சுமி சிபிஎஸ்இ பள்ளி குடியாத்தம் காட்பாடி ரோடில் அமைந்திருக்கிறது. 2001 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. இந்த பள்ளியிலே கீழ்கண்ட வேலைகள், ஆசிரியர்களுக்கான வேலைகள் காத்து கொண்டிருக்கின்றன. அதில் கீழிருந்து போகணும் அப்படின்னு வச்சுனாக்கா ஒரு மாண்டிசரி, அதாவது ஒரு எல்கேஜி யூகே தான் பேஸ் பாட்டம். இந்த மாண்டிசரி ட்ரைண்டு முடித்தவங்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். நாங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுப்போம், ப்ளஸ் உங்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும். அந்த மாதிரி மாண்டிசரி ட்ரைன்டு டீச்சர்ஸ் ஃபார் கேஜி, எல்கேஜி, யூகேஜி, மாண்டிசரி ட்ரைன் டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் 1 to 5 வர்றாங்க. இந்த 1 to 5 வரும்போது இந்த ட்ரைன்டு டீச்சர்ஸ் 1 to 5, அல்லது நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு ட்ரைனிங், நாங்கள் ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுப்போம். எப்படியெல்லாம் பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டும் அப்படின்றதெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ 1 to 5 பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது 3 விஷயம்தான். இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ். தமிழ் டீச்சர் செப்பரேட்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தமிழ் வரும். அது எல்கேஜி முதல் +2 வரைக்கும் தமிழ் வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், மேத்ஸ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஆங்கிலம் பேச தெரிஞ்சிருக்கும். அதாவது டீச்சர்ஸாக வரணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லை வரலன்னு நினச்சா கூட யூடியூப்பில் இப்போ நிறைய விஷயங்கள் வருது. மதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, சின்ன சின்ன வாக்கியங்கள் யூடியூப்பில் எடுத்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்கியங்கள், வகுப்பறையில் எப்படி பேச வேண்டும், அல்லது ஹாஸ்பிட்டலில் எப்படி பேச வேண்டும், அல்லது ஒரு ஸ்டேஷனில் போனால் எப்படி பேச வேண்டும், நிறைய பிரித்து நிறைய யூடியூப் வருது. அதில் ஒரு 100 சென்டென்ஸ் நீங்கள் எழுதி பார்த்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஈஸியாக வேலை கிடச்சிரும். சாதாரணமாக என்ன பண்ண கேட்க போகிறாங்க, உங்களை பற்றி சொல்லுன்னு சொல்ல போகிறாங்க. நான் ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ, ஃபாதர் அண்ட் மதர், அவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை எல்லாம் கூட நாம் கற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது நம்ம ப்ரைமரியில் வரக்கூடிய டீச்சர்ஸ் ஆகட்டும், 6th 7th டீச்சர்ஸ் ஆகட்டும், இன்றைய காலகட்டங்களிலே நான் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இது ஏதோ வித்யாலட்சுமி பள்ளியில் உள்ள டீச்சர்ஸ் மட்டும் தான் முன்னேறணுன்றதால் நோக்கம் இல்லை. அனைத்து டீச்சர் பெருமக்களும் அவரவர்கள் குடும்பத்திற்காக தன்னுடைய வேலையை, எங்கள் ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் பணியை நடத்தி குடும்பம் வாழக்கூடியவர் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் முக்கியமான, ஆங்கிலத்தில் நம்ம சப்ஜெக்ட் மேத்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், என்ன வாட்டவராக இருக்கலாம். பட் நமக்கு ஒரு 24 லெட்டரான ஆங்கிலத்தினுடைய பிறமொழி நம்முடைய மொழி கிடையாது அது. ஆனால் 24 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அது ஆட்சியை செய்யறது 24 லெட்டர்ஸ். தமிழ் அப்படி கிடையாது, ஹிந்தி அப்படி கிடையாது. ஆனால் அந்த 24 லெட்டர்ஸில் வச்சுட்டு அவங்க சவுண்டு எடுத்தீங்கன்னா பாரு, அந்த 24 லெட்டருக்கு பார்த்திங்கன்னா 44 சவுண்டு கொடுக்குறாங்க. இந்த 44 சவுண்டு எப்படியெல்லாம் மாற்றம் அடையுது என்பதை ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டாம். நான் +1 படிக்கிறேன், எனக்கு தெரியும், நான் அப்படி இல்லை. +1 படிப்பதாக இருந்தாலும் சவுண்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போடும். இப்போ நீங்கள் HOUR அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த காலத்தில் படித்தது அவரும் தான் படித்தோம். பட் அப்படி படிக்கிறது இல்லை. ப்ரொசீஜர் பற்றி ஹார்னு படிக்கிறாங்க. ஹார்னு படிக்கும்போது சவுண்டே பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துடுச்சு. இப்போ AE HIO சவுண்டு வரல. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு வவல்ஸ் மாறுது. அதனால் ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பாக அது +1 +2 எடுப்பவர்களாக இருந்தாலும் என்னுடைய அன்பான அபிப்பிராயம் சொல்கிறேன். நான் உங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. அபிப்பிராயம் சொல்கிறேன். நான் பார்த்த வகையிலே சவுண்ட்ஸ் இஸ் எவ்வளோ மஸ்ட்டுன்னு தெரியுது. ஏன்னா நீங்கள் 10th சிபிஎஸ்இ போர்டு எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாமில் ஃபஸ்ட்டு இதே பார்த்தீங்கன்னா கொஸ்டினே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் பேஸ் பண்ணி தான் கொஸ்டினே கேட்குறாங்க. அப்போ நம்ம சவுண்டு 10th ஸ்டாண்டர்டில் போனால் சவுண்ட்ஸ் பற்றி தெரியலையானு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் குழந்தைங்களை ரிப்பீட் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் குழந்தைங்களே வகுப்பறையில் ஆசிரியர் பெருமக்கள் 24 லெட்டருக்கும் 44 சவுண்டு தெரிஞ்சிருக்கான்னு நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் வர 15 நாளில். ஆசிரியர் பெருமக்கள் அன்பாக நான் வேண்டி கற்றுக்கொள்கிறேன். ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் இந்த சவுண்ட்ஸ் தெரியாமல் பேசுவதற்கு ரொம்ப தடுமா இருக்கிறார்கள். இலக்கண ரீதியாக போகிறதா ஆன் போகிறதான்னு தெரியாமல் தடுமா இருக்கிறார்கள். அதனால் ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் இதை தெரிந்து கொண்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சரியான முறையில் வழிகாட்ட முடியும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ 1 to 5 வரையும் ஆசிரியர் பெருமக்கள் நம்ம இது தேவைப்படுகிறார்கள். அதுக்கு அடுத்து 6, 7, 8. 6, 7, 8ன்றது ஒரு டேப். 9th 10th ஒரு பிரிச்சுக்கிறோம், பாகம் பிரிக்கிறோம். 6, 7, 8ன்ற போது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் தேவைப்படுது,
ஃபிசிக்ஸ் தேவைப்படுது, கெமிஸ்ட்ரி தேவைப்படுது, பாட்னி தேவைப்படுது, ஜுவாலஜி தேவைப்படுது. வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மேத்ஸ், எல்லாத்துலேயும் எப்பயுமே மேத்ஸ்ன்றது எல்லாரும் இருக்காது. மேத்ஸ், இங்கிலீஷ், இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது தான் பெரிய. இப்போ நமக்கு வந்து சாப்ராஜ்யம் இருக்குங்க. இப்போ வந்து ஏஐ என்ற சொல்லக்கூடிய இந்த வந்து சாஃப்ட்வேர், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி ஏஐ. இந்த சாட் ஜிபிடி ஏஐ என்று சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதில் மேஜராக ஒர்க் பண்ணக்கூடிய மேத்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஒர்க் பண்ணுது. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரியாக தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே நீங்களால் வந்து உங்களால் சாஃப்ட்வேர் ரெடி பண்ண முடியல, உங்களால் பண்ண முடியாது. அதனால் இப்போ 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து சொல்லித்தராங்க. ஃப்யூச்சரில் 6ஆம் வகுப்புலேருந்தே இந்த சிஸ்டம் வந்துடும். நான் இனிமேல் உலகம் அதுதான் ஆளப்போகிறது, உலகத்தை ஆளப்போகுது, அந்த இதுதான் ஆளப்போகிறது. அதனால் வந்து சவுண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் இது சொன்னேன். சவுண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தெரிஞ்சுங்க, படிச்சுங்க, எக்ஸ்ட்ரா கற்றுங்க. மேத்ஸில் வந்து நம்ம எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் வாழ்க்கையில் மேத்ஸ் என்றது நம்மளோட இணைந்ததே வாழ்க்கை. நான் சயின்ஸ் டீச்சர்னா நம்ம ஒன்றும் மேத்ஸ் இல்லாமலாம் வாழ்க்கை வாழ. ஒரு ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா வந்து கொடுக்கணும், வந்து ஒரு கடையில் வாங்குறோன்னா மேத்ஸ் சரிங்களா ரூபா கொடுக்க முடியாது. ஸோ மேத்ஸ் என்பது எல்லாருக்கும் வாழ்க்கையில் தினசரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கீரை வாங்குகிறோம், 30 ரூபா கீரை, இல்லை 24 ரூபா கீரைன்னா 30 ரூபா கொடுத்தா 6 ரூபா வாங்கி ஆகணும். அந்த கணக்கு தெரிஞ்சால் தான் வாங்க முடியும், இல்லைனா வாங்க முடியாது. அதனால் வந்து நம்ம மேத்ஸ் தேவை. இப்போ 6லேருந்து 7 வரை 8 வரைக்கும்ல நல்ல சப்ஜெக்ட் டெப்த்தோடு உள்ள ஆசிரியர் பெருமக்கள். எங்கள் என்ன இதுன்னா வித்யாலட்சுமி பள்ளிக்கூடமும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஆசிரியர் பெருமக்களத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காது. நன்றாக சப்ஜெக்ட் டெப்த் உள்ள டீச்சர்கள் நமக்கு தேவைப்படுகிறார். சப்ஜெக்ட் டெப்த் இல்லைன்னு சொன்னால் நம்ம எடுக்க மாட்டோம். எடுத்துட்டோம் தெரியாமல் நீங்கள் உங்களுக்கு அந்த திறமை இல்லைன்னா அடுத்த வருஷம் அமுச்சு விட்ருவோம். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா இது குழந்தைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை. குழந்தைகளுடைய தினசரி அவருடைய வாழ்நாளிலே ஒரு நாளும் அவர்களுக்கு என்ன புதிதாக கற்றுக் கொடுத்தோம், அந்த குழந்தைகள் என்ன புதிதாக கற்றுக்கொண்டால் என்பதை நாம் பொறுப்பாளிகளாக ஆகிறோம். மதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களை இதை தயவுசெய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் பெருமக்களை நான் குறை சொல்வதாக நினைக்காதீர்கள். இன்றைய காலகட்டத்திலே எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது, எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், ஆசிரியர்கள் எல்லாரையும் நான் குறை சொல்லலை. சில ஆசிரியர் பெருமக்கள் அந்த பொறுப்புணர்ச்சியோடு செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டுக்களும் சமூக வலைத்தளங்களே வந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆசிரியர் பெருமக்களாக நாம் எப்போது நாம் ஆசிரியராக வருகிறோம் என்று முடிவு செய்து விட்டோமோ அப்போது நாம் பள்ளிக்கூடத்தின் நுழைவாயிலில் நுழைந்து விட்டோன்னு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மாணவனுடைய நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக, மாணவனுடைய எதிர்காலத்தை வளப்படுத்தக்கூடியவதிலே சிந்திக்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும், அதை வந்து ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, அது தாளாளாக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அங்கே உள்ள கண்டக்டர்ஸாக இருக்கட்டும், ஆயமாகட்டும், யாராக இருந்தாலும் பிள்ளையுடைய நலனை சார்ந்து நாம் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்பது என் அன்பான பணிவான வேண்டுகோள். அதுக்கடுத்து 9th 10th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போர்டு எக்ஸாம் நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அது சிபிஎஸ்சி போர்டாக இருக்கலாம், அல்லது வந்து மெட்ரிகுலேஷன் போர்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஐசிஎஸ்சி போர்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் பல ஆண்டுகளாக 10th போர்டு அனுப்பிய டீச்சர்ஸ், ஒரு 10 வருஷம் நான் போர்டு அனுப்பிச்சிருக்கேன் 10th போர்டு அப்படின்ற ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அதில் வந்து ஹெச்ஓடி தேவைப்படுகிறார்கள், சப்ஜெக்ட் ஹெச்ஓடிஸ் தேவைப்படுகிறார்கள், கோஆர்டினேட்டர்ஸ் தேவைப்படுகிறார்கள். அடுத்து வந்து நீங்கள் வந்து 11th 12th எடுத்தீங்கன்னா போர்டு எக்ஸாம், அது மெட்ரிக் போர்டும் இருக்குது, சிபிஎஸ்சியும் போர்டு இருக்குது. அங்கேயும் சப்ஜெக்ட் டெப்த் இருக்கணும். 11th வந்த உடனே இந்த பிள்ளைகளை நாம் எப்படி இவர்களை நாம் உருவாக்கி நல்ல அதிக மதிப்பெண்களை எடுத்து +2 முடித்த உடனே ஒரு யூனிவர்சிட்டியில் போய்ட்டு அவர்கள் வந்து கால் பதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடுவே முதல் தினத்திலிருந்து அந்த குழந்தையை நாம் பார்க்க வேண்டும். இந்த குழந்தை முதல் தினம் நம்ம பள்ளிக்கு வந்த அன்று முதல் அந்த குழந்தை நம்ம என்ன யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், மிக சிறந்த பல்கலைக்கழகங்களில் இந்த பிள்ளைகளை எப்படி நாம் அனுப்புவது, அந்த பிள்ளைகளுக்கு எந்த பாடத்திட்டத்திலே அவளுக்கு விருப்பம் இருக்கிறது என்பதை ஒரு ஆசிரியர் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறுவாறு அந்த குழந்தைகளை மோட்டிவேஷன் செய்து, தயவுசெய்து ஆசிரியர் பெருமக்களிலையும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன், பெற்றோரிடத்திலையும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பெற்றோரும் பார்ப்பீங்க, ஆசிரியரும் பார்ப்பீங்க. தயவுசெய்து உங்கள் குழந்தைகளை கம்பேரிசன் செய்யாதீர்கள் யாரிடத்திலும். அந்த குழந்தை இப்படி படிக்கிறான், அந்த குழந்தையோட மதிப்பெண் எடுக்கிறான், நீ மதிப்பெண் எடுக்கலை என்று தயவு செய்து யாரையும் கம்பேரிசன் செய்யாதீர்கள். கம்பேரிசன் செய்தால் அது மிகவும் அந்த குழந்தையுடைய மனம் பாதிக்கும். ஒவ்வொரு மாணவரிடத்திலும் ஒரு திறமை இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் திறமை இருக்கிறது. எந்த மனிதனிடத்தில் திறமை இல்லை என்று சொல்லுவதற்கே கிடையாது. எல்லா மனிதனிடத்திலும் அவரிடத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கத்தான் செய்கிறது. நாம் அதை புரிந்து கொண்டு அவரிடத்தில் உள்ள ஸ்பெஷாலிட்டியை நாம் எடுத்து வந்து மேலே கொண்டு வந்து மேலே தூக்கி அவரை நல்ல பல்கலைக்கழகங்களை அனுப்பி வைப்பது தான் நம்முடைய தர்மமாகும். இது கடமைக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் தர்மம். பாவ புண்ணியத்தை சேர்ந்தது கல்வி. கல்வி வந்து கடமைக்கு அப்புறம் பாவ புண்ணியம் இருக்குது. ஏன்னா ஒரு எந்த குருகுலத்திலே எந்த பள்ளிக்கூடங்களே ஒரு மாணவன் படிக்கிறானோ, பெற்றோர், பள்ளிக்கூடம், சமூகத்தை பற்றி நம்ம எதையும் சொல்ல முடியாது. பெற்றோரை சொல்லலாம், பள்ளிக்கூடங்களை சொல்லலாம். அந்த பள்ளிக்கூடம் மிக சிறந்த
வழிகாட்டிக்காக இருக்க வேண்டும். அந்த மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் செய்து உன்னால் முடியும் என்று சொல்லி நடக்க முடியாதவனை நடக்க வைக்க வேண்டும். பேச தெரியாதவனையும் பேச வைக்க வேண்டும். இதுதான் பள்ளிக்கூடத்துடைய வேலை. இவனுக்கு பேச்சு வரலன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. அதை சிறந்த முறையிலே செய்து +1 +2 அந்த படிக்கின்ற மாணவர்களுக்கும் சிறந்த கல்வியை கொடுப்பதற்கான ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த வகையிலே விருப்பமுள்ள ஆசிரியர்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமிலும் கலந்து கொண்டு நீங்கள் இதில் நீங்கள் வரலாம். அல்லது வேலைவாய்ப்பு முகாம் வர முடியவில்லை, சாத்தியப்படவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மெயில் அட்ரஸ் vhs20156@gmail.com இருக்குது. அதில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். என்னுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு இங்கே கீழே ஸ்கோரில் வரும் 9443320156. ஸோ வித்யாலட்சுமி பள்ளி எங்கே கூட இருக்குதுன்னு சொல்லிட்டேன். வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் வெளியூர்லேருந்து வருகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் அருகாமையில் உள்ள குவார்ட்டர்ஸ்களை வீடுகளை எடுத்து அவளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். மேலும் ஆசிரியர் பெருமக்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி சலுகை கட்டணங்கள் இங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் ஆசிரியர் பெருமக்கள் தர்மத்தோடு கூடிய பணியை விரும்பி நம்மால் இந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் மட்டும் தயவு செய்து வாங்க. ஏதோ வந்தோம் ஏதோ போனோம்னா உங்களுக்கு ரொம்ப நாள் இங்கே நீடிக்க முடியாது. சம்பளம் நிறைய கொடுப்போம். சம்பளம் நிறைய கொடுக்குறோன்றது அதை நம்ம கொடுத்து ஆகணும். நம்ம ஒன்று நிறைய கொடுக்குறோன்னா ஐடியில் படிக்கிற அளவுக்கு நம்ம லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கல. என்ன எந்த ஸ்கூல்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டீச்சருக்கு லட்சக்கணக்கில் யாரும் கொடுக்கல. ஒன்லி இந்த நீட்டு டீச்சர்ஸ்க்கெல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறாங்க. மற்றபடி போர்டு டீச்சர்ஸ் யாரும் 2 லட்சம் 1.5 லட்சம் இதுவரையும் வாங்கவே இல்லை. ஐடியில் படித்த பையன் 3 வருஷத்தில் 2 லட்சம் சம்பாதிக்கிறான், 3 லட்சம் சம்பாதிக்கிறான். நம்ம டீச்சர்ஸ் யாரும் அவ்வளோ சம்பாதிக்கல. ஆனால் சம்பாதிக்க முடியும் என் ஆசிரியர் பெருமக்களே. உங்களாலும் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும். என்னிடத்திலே வந்தால் ஒரு ஆசிரியரை 2 லட்ச ரூபாய் வரை சம்பாதிப்பதற்கான வழிகள் என்னிடத்தில் இருக்கிறது. நான் வழிகளை சொல்லி தருவேன். என்கிட்ட இருக்குது. 2 லட்சம் மாதம் சம்பாதிச்சுன்னா என்கிட்ட நான் வழி சொல்லி கொடுப்பேன். யார் வேணாலும் எந்த ஆசிரியராக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், தொலைபேசியில் கேட்டாலும் உங்களுக்கு வழிகாட்டுவேன். இல்லை ஜூம் மீட்டிங்கில் கலந்துன்னு சொல்லணும்னா நான் ஜூம் மீட்டில் வழிகாட்டுவேன். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும், எல்லோரும் நிம்மதியாக இருக்க வேண்டும், எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா சர்வைவ் பண்ண வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். ஆகையினாலே ஆசிரியர் பெருமக்கள், எங்கள் பள்ளிக்கு தேவையான ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் செய்தியை சொல்லியிருக்கோம். ஜாப் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யூடியூப்பில் அதில் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். இந்த யாராவது ஜாப் வேக்கன்சின்னு அப்படின்னு தேடி பார்த்தா அதுலேயும் கிடைக்கும். அந்த ஜாப் வேக்கன்சின்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வித்யாலட்சுமி ஸ்கூலுடைய இது தெரியும். வித்யாலட்சுமி பள்ளி தனியாக அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து ஆசிரியர் பெருமக்கள் பயனிடுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.